உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட தான் உங்களுக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா அரசியல் தாங்க, வேற என்ன. இன்னைக்கு அரசியல்ல ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, நான் தூங்கி எந்திரிச்சேன்னா என்ன பிரச்சனைகள் நம்மளை சுத்தி வருமோன்னு பயந்து நான் சொந்த கட்சியினரை நினைச்சு பயந்து எந்திரிக்க வேண்டியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அது அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு அதை நிஜமாக்குற மாதிரி கூட்டணியில இருக்கிறவங்களே இப்படி நம்மளை வச்சு செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. அதாவது திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி தான். இந்த எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்னாடி வரைக்கும் திமுக வெற்றி உறுதி, அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அப்படிங்கிறதான் களம் இருந்தது. ஆனா இன்னைக்கு களம் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. அதுல திமுக செய்த ஒரு நல்ல விடயம், அது எதிர்கட்சிகளுக்கு தான் நல்ல விடயம். ஆனா அவருக்கு கொள்ளுக்கட்டை எடுத்து அவரே முதுக சொரிஞ்சுக்கிட்ட விடயமா மாறி போச்சோ அப்படிங்கிறது தான். என்னன்னா தேமுதிகவை வந்துட்டு கூட்டணிகளை கொண்டு வந்தது. அது கூட்டணிகளை கொண்டு வரும்போதே அங்க சலசலப்பு. 10 தொகுதியவும் கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பியவும் கொடுத்த உடனே இங்க கூட்டணிக்குள்ளேயே அது மிகப்பெரிய அளவுக்கு அது இது என்ன மாதிரியான லாபி அப்படிங்கிற மாதிரி பேசும் பொருளாயா. அதுலயும் குறிப்பா வந்துட்டு விசிகா திருமாவளவன் அவர்கள் என்னெல்லாம் அவரு என்ன மாதிரியான அவர் வந்துட்டு சிக்கல்ல இருந்தாரு அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடியல பிரேமலதா அவர்கள் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க இல்லையா. சரி, கூட்டணிக்குள்ள வந்தா கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. கூட்டணி சரியே தப்போ எதிர் திசையில இருக்க நம்ம என்ன வேணாலும் பேசியிருப்போம்ங்க. ஆனா கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பேசினதெல்லாம் அதெல்லாம் அன்று ஏதோ பேசியது, ஆனால் அப்படியாக இருக்குது. நீங்க வந்த உடனே தான் தெரியுது இது வந்துட்டு அப்படியான எந்த இதுவும் இல்லை. வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு பெருசா தெரிஞ்சு, ஆனா உள்ளே இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது எதுவுமே நடக்கலையே. இவ்வளவு நல்ல ஒரு ஆட்சியை வந்துட்டு நம்ம குறை சொல்லியிருக்கோமேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு பேசியிருந்தா கூட சரி. ஆனா அண்ணனோட ஆட்சியில என்ன தவறு நடந்திருக்குது? என்ன நடந்திருக்கு? என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம பாலியல் இது இருந்திருக்குது, போதை கலாச்சாரம் பெருகி இருக்குது. இதை தவிர ஏதாவது அண்ணனோட ஆட்சியில குறை சொல்ல முடியுமா? அம்மா நல்லா செஞ்சிட்டியம்மா, உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு வச்சு செஞ்சிட்டியம்மான்ட்டு அங்க ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருந்து அப்படியே அவரை டென்ஷன் படுத்திட்டாங்க. இந்த அம்மையாரு உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு ஓலரி இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அதை டோல் மெட்ரிகளா மாற்றி அதையே இன்னைக்கு இதுதாங்க. என்னம்மா நீங்க சொல்றீங்க? இதுதாங்க தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனையே. மற்ற பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டுல தலையாய பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல மாற வேண்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு சிக்கலான ஒரு விடயமா இருக்கக்கூடியது இந்த நீங்க சொன்ன இந்த 2 விடயம் தான். இதை தவிரன்னு நீங்க சொன்னா இதை தவிர வேற என்ன வேணும்? இதுதாங்க முக்கியமான பிரச்சனை அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பேசும்போதெல்லாம் மாறிடுச்சு. சரி, அந்த இதுதான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவோம். அவங்க ஏத்தணும்னு நினைச்சிருந்தா தான் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம அன்னைக்கே சுலபமா ஏத்திருக்கலாமே. கோர்ட்டே சொல்லியே அதை செய்யலையே. அதுக்கு பிறகு கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கிற நிலைக்கு உருவாகி போச்சு. ஆனா இது ஒண்ணுமே இல்லாம இந்த இந்த சலசலப்பே இல்லாம ஈஸியா இந்த தீபத்தை ஏத்தி இருந்தாங்கன்னா சிக்கலே இருந்திருக்காது. இப்ப இந்த அம்மையார் போயிட்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம், இது அவர்கள் நினைச்ச ஏத்தலையே. நீங்க வந்து எப்படி கூட்டணியில இருக்கீங்க, நீங்க எப்படி அதை செய்வீங்க? புரியல. இதுவும் ஒரு சர்க்கிள். சரி, இதுதான் எப்படின்னா காங்கிரஸ் எப்படா சகோதரர் ராகுல் வருவாரு, ராகுல் காந்தி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து கூட்டணியை பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க பலம் பொருந்திய கூட்டணி சொல்லுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா வந்துட்டாருங்க. அப்ப இங்க அரசியல் அப்படியே மாற போகுது. இங்க வந்துட்டு திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையில தொண்டர்களே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லாகிறது அதெல்லாம் மாறி ஒன்றா இணைந்து இனி வெற்றி 200 அல்ல இலக்கு அப்படிங்கிறத 200ஐ தாண்டி வெற்றி ஆக போகுது அப்படின்னு நினைச்சா வந்தவர். ஆனா அவர் இண்டி கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு அதைத்தான் முன்னாடி வைக்கிறார். அதோட நிப்பாட்டினாரா? ஒரு வார்த்தை கூட இங்க யாருக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கிறாரு, யார் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக ஓட்டு கேட்க வந்திருக்காரு? அவர் பெயரை இல்ல சகோதரர் ஏதாவது சொல்லி அந்த மக்கள் இடத்துல ஒரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத காட்டியிருக்கணும் இல்லையா? செய்யல. இது ஏயா இவர் இங்க வந்தாரு? இதுக்கு வராமலே இருந்திருக்க முடியும். திமுக தலைவர்கள் தொண்டர்கள் வரைக்கும் இதுக்கு இவர் வராமலே இருந்திருக்கலாமே, நாங்க வேற எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்போமே. வந்து இருக்கிறதையே ஏற்கனவே ஒரு அம்மையாரு இருந்து பக்கத்துல இருந்துகிட்டு சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இவர் வந்து இப்ப பெரும் சிக்கலை கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு இப்ப அது ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு மாறி நிக்குது. இதுல ஐயா ஸ்டாலின் அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ அவர்கள் என்னன்னா இந்த மசோதா 3 மசோதா நடந்துச்சு இல்லையா,
அந்த மசோதா தோல்வியில முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க கருஞ்சட்டை போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த மசோதா வந்துட்டு நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம், அந்த மசோதா எந்த வகையில வந்தால் நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பெரும் அளவுக்கு எதிர்ப்பை கொடுப்போம் போட்டு கருப்பு கொடியெல்லாம் ஏந்தினாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப இது பெரிய அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மசோதா தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சு. ஆனா அவர்களுக்கே நல்லா தெரியும் இந்த மசோதா எப்படியா இருந்தாலும் தோல்வியில முடியுண்டு. அப்படியே இல்லைனாலும் அவர்கள் சாதகமா சில விஷயத்த சொல்லி அதை எப்படியா வெற்றி பெற வைப்போம்னு சொல்லிட்டு அவர்கள் வந்துட்டு அனைத்து மாநிலத்துக்கு 50% அது சராசரியா வந்துட்டு தொகுதி மறிவரை செய்யப்படும், மகளிருக்கு 33% வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்படும். இதெல்லாம் சொல்லும் போது அப்ப சரி, அப்ப எதிர்கட்சிகள் வந்துட்டு வேற பேசுறதுக்கு எதுவும் இருக்காது, அதனால ஆதரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அவர்கள் ஒட்டு மொத்தமா வந்துட்டு, ஏன்னா 3ல் 1 பங்குங்கிற போது அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை இல்லையா? சோ தோல்வியில முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு பாருங்கள், நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம்ட்டு தமிழ்நாட்டுல இங்க அதே பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல அது வேற மாதிரி இம்பாக்ட கொடுக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுடணும் இங்க ஸ்டாலின் ஐயா. இதே ராகுல் அவர்களும் வந்துட்டு அதையே சொல்லிட்டு போறாரு. தென்னிந்தியாவை வந்துட்டு பழிவாங்கும் நோக்கத்தில் பாஜக செயல்படும் சொல்லி அதே நேரத்துல அதிமுகங்கிற பேர்ல பாஜக உள்ள வருது விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா வந்தாரு பாருங்க கோயம்புத்தூருக்கு. நேற்று அதே நாள்ல தான் கோயம்புத்தூருக்கு மோடி அவர்கள் வர, கோயம்புத்தூரே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. சும்மாவே கோயம்புத்தூர் சொல்ல வேண்டாம். பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வீச்சுங்கிற போது அது எப்படியா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், சொல்லவே வேண்டாம். சரி ஓகே, அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம், எடப்பாடி அவர்களும் என்ன நடந்துச்சுன்னு அவர்களும் சொல்லிட்டாங்க. அவர்கள் பிரச்சாரத்திலே வந்துட்டு சொல்லிட்டாங்க, ஐயா மோடி அவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய 33% அதை வந்துட்டு தடுத்து விட்டார்கள் இந்த எதிர்கட்சிகள், இந்த திமுகவும் காங்கிரசும் சதி செய்து தடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே தோசையை திருப்பி போட்டுட்டாரு. அடுத்து இங்கு கிடைக்கக்கூடிய 39 59 மாற வேண்டிய எம்பிக்கள் அதிகமாக இருக்க வேண்டிய அதை தடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகமான தொகுதி கிடைச்சிருக்கு அதை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே தோசையை திருப்பி போட்டுட்டாரு. இதுல அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 74ன்னு நினைக்கிறேன், அந்த டைமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 தொகுதி கிடைச்சிருக்கும், 39 அன்னைக்கே 49 மாறி இருக்கும், அன்றைக்கும் தடுத்தார்கள் இன்றைக்கும் தடுத்துட்டான்னு சொல்றாரு. பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்க கூடாது, சட்டமன்றத்திலே ஒலிக்க கூடாது என்று அந்த மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்துல ஒரு சகோதரி தாய்மார் உங்க வாக்கை நீங்கள் கொடுக்க கூடாது என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திமுக என்னெல்லாம் வந்துட்டு நம்ம இதை வச்சு அரசியல் செய்யலாம் நினைச்சத அப்படியே தோசையை திருப்பி போட்டு இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மாத்தி விட்டு போயிட்டாங்க. இப்ப தொண்டர் மத்தியில என்னன்னா, ராகுல் அவர்கள் வந்துட்டு போன உடனே ஏற்கனவே களத்துல காங்கிரஸ் நிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் வந்துட்டு திமுக தொண்டர்கள் வந்துட்டு பணி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இதுல ராகுல் அவர்கள் வந்துட்டு போன உடனே இப்ப அந்த சர்ச்சை மேலும் சர்ச்சையாகி இதுல திமுக இருக்கக்கூடிய பகுதியில தொண்டர்கள், அங்க உள்ள தலைவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த சீட்டு வாங்குறவங்களுக்கு, ஆனா தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லாம அவர்கள் வேலை செய்வாங்களாங்கிற குழப்பம் உருவாகி போச்சு. ராகுல் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லாத போது நம்ம எதுக்கு அதை போய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் நினைக்கக்கூடிய நிலைக்கு நேற்று ராகுல் காந்தி அவர்கள் முடிச்சு விட்டு போயிட்டாரு. ஸோ இப்படியாக இன்றைய அரசியல் களம், இதுல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படிங்கிறது பெரும் ஒரு குழப்பத்துல தான் இருக்குது. வெற்றி போய் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தது இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களம் மாறிக்கொண்டு வருது. இங்க என்ன மாதிரியான ஏப்ரல் 23ஆம் தேதி, ஸோ இந்த 2 நாள்ல இந்த களத்தை எப்படி மாற்ற போறாங்கிறது இருக்குது ரைட்டுங்களா. ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் எப்படியாக, ஏன்னா ஏற்கனவே சிந்திச்சுட்டாங்க. ஆனா இப்ப நடந்த இந்த குறிப்பிட்ட இந்த 2 நாள் நடந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போடுவோமா வேணாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு இதா மாறிடுச்சு. இதுல விஜய் அவர்கள், நாம் தமிழர் அவர்கள், இவர்கள்லாம் என்ன மாதிரியான ஓட்டை பிரிச்சு யாருக்கு இதை வந்துட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது. ஸோ விஜய் அவர்கள் உடனே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டா நாம் தமிழ் அவர்கள் வெற்றி பெற போறாங்களா, இவர்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவர்கள் போடுறதுனால எங்க திமுக தோத்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட மைனாரிட்டி ஓட்டிஸ் பட்டியல் இருந்த வாக்கெல்லாம் வந்துட்டு மீண்டும் வந்துருமா அப்படின்னா, அப்ப அடுத்த 5 வருடம் விஜய் அவர்களுடைய இடம் காலி ஆயிரும். என்னன்னா இந்த தடவை விஜய் அவர்கள் 20% 25% வாக்கு வங்கியை பெற்றுட்டான்னா, ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் வெளியில வந்து
பாராளுமன்ற எலெக்ஷன்ல தாவேக்காவோட கூட்டணி வைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி களம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த களம் உருவாகும் போது அப்ப இவருக்கான வாக்கு சதவீதம் கூட இருந்தா தானே அடுத்த 5 வருடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விஜய் அவர்களை சுற்றி ஒரு அரசியல் நடக்கும். அப்ப அதை வந்துட்டு விஜய் தொண்டர்கள் வந்துட்டு அதை மிஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா அவர்களுக்கே நல்லா தெரியும் இந்த முறை விஜய் ஆட்சி அமைக்க போறதில்லைன்னு தெரியும். ஆனா இப்ப வாங்கக்கூடிய இந்த ஓட்டு சதவீதம் அடுத்த தேர்தல்ல அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய கனவாக இருக்கு இல்லையா? சோ அதனால இது எப்படியான ஒரு அரசியல் நிலவரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல். ஏன்னா பொதுவா ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டி காட்டுவாங்க, ஆளுங்கட்சி செய்த சாதனைகளை சொல்லுவாங்க. இப்படித்தான் வந்துட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா யாரு அப்படின்னு தான் 2 பேரும் அதிமுக திமுகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாவேகா விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருப்பா அப்படின்னு பேசும் பொருளா இன்னைக்கு அரசியலை மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது நல்ல விடயம் தானே. இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் வரும். அடுத்தடுத்து 5 வருடம் விஜய் அவர்களே களத்துல எப்படி மாறாரோ அதே பொறுத்துதான் அடுத்து அவரை சுற்றிய அரசியல் இருக்கும். இல்லைன்னா அடுத்து அப்படியே நாம் தமிழரா இல்லை வந்துட்டு இவ இருக்கிற கூடியவர்களே சரின்னு போகணுமா, தலையெழுத்துன்னு போகணுமா, இல்லை பாஜகங்கிற பிம்பம் வந்துட்டு தனியா வெளியே வந்துச்சுன்னா அது வந்துட்டு பெரிய அளவுக்கு இங்க வளர்றதுக்கான ஒரு யுக்தியா மாறுமா இப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே அடுத்த 5 வருடத்துக்கு விஜய் மக்களிடத்தில் எப்படியாக அவரை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஏன்னா இப்ப மாதிரி மாஸ் மட்டும் காட்டாம அவர் எப்படி மக்களோட மக்களை இணைய போறாரு பொறுத்துதான் அடுத்து பாஜகவா நாம் தமிழரா இவர்களுடைய வாழ்க்கையே இவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வே வந்துட்டு விஜயோடைய மக்கள் இணைப்பை பொறுத்துதான் இருக்குது. பார்ப்போம். அடுத்து ஒரு பதிவு முக்கியமா காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் களம் எதிர்பார்த்த அளவு இல்லாம களமே மாறி போய் இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு களமா மாறி நிக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவை நீங்க பார்க்கலாம்.